மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் தம்முடைய சமூகத்திலே நம்மை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட அந்த நல்ல தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம். நாங்களாகவே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு விஷயங்களை அவர் கழுவி சுத்திகரித்து இன்னுமாய் அவர் தகுதிப்படுத்தபடியாய் நம்முடைய தேவாதி தேவனை நாங்கள் கத்தாதி கத்தரை நாங்கள் உயர்த்தி பாட போகிறோம். நாம் எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து அந்த நல்ல தேவனையும் மாற்ற நாங்கள் நோக்கி பார்ப்போம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஐயா இந்த ஆராதனையிலே சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தூய பிரசன்னம் தந்து உம்முடைய சமூகம் தந்து ராஜா ஆண்டவரே கர்த்தாவே வழி நடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் அப்பா இந்த ஆராதனை துதி ஜெபங்கள் எல்லாவற்றையும் அப்பா ஆண்டவரே நீங்க சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும்படியாய் எங்களுடைய அப்பா ஒரு விசை நாங்கள் ஒப்பு கெடுக்கிறோம். நாங்கள் காணிக்கையாய் ஆண்டவரே எங்களுடைய துதிகள் ஜெபங்கள் எல்லாம் அப்பா உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நீங்கள் நுகர்ந்து மகிழும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் உம்முடைய மகிமையின் கருத்துக்குள்ளாய் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கருத்துக்குள்ளாய் ராஜா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பால் பணிந்து நாங்கள் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நாங்கள் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 34வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 34 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் நெடுங்குகளுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் சாட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பக்தன் சொல்லுகிற அந்த பிள்ளைகளே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நம்மை காக்கிற தேவனாயிருக்கிற நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்க்க, நாங்கள் இந்த நாளில் நாங்கள் அவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். என்று சொன்னால் நம்முடைய எல்லா ஒத்தாசையும் அவரிடம்தான் இருக்கிறதாமே. உண்மைதான் நான் பார்க்கிறேன். பிள்ளை
வார்த்தைகள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாளை நாங்கள் அவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஏனென்று சொன்னால் நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அவர் மாத்திரம். அவரிடத்திலிருந்துதான் நமக்கு வருகிறது ஒத்தாசை. அவர் பெரியவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் உடைத்த நொந்த உள்ளத்தோடு அவருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாய் இருந்தாலும் கூட அவர் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். அன்று ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த பொழுது தேவன் அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் என்னென்ன நெருக்கங்களோடு, என்னென்ன வேதனைகளோடு, என்னென்ன கண்ணீரோடு, என்ன நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா. நானாகவே நான் வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, அன்று ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டு அவருடைய கண்களில் திரண்ட தேவன். அங்கே நீரூற்று இருந்தது, ஆல்ரெடி அங்கே நீரூற்று இருந்தது. ஆனால் தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். தேவ பிள்ளைகளே, நமக்காய் அவர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் தான் அதை காணவில்லை. நம்முடைய கண்களை தேவன் திறக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் இன்னொரு பாடல் மூலம் நாங்கள் உயர்த்தி பாட போகிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் என்ன செய்கிறார்? அவர் துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னதமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் சொல்லி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே
ஷம்மாவாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஜேகோவா ஷாலோமாய் அவர் நமக்கு சமாதானம் தருகிறவர். ஜேகோவா ரூபாவாய் அவர் நல்ல மீட்பராய் இருக்கிறார். ஜேகோவா ராபாவாய் நமக்கு அவர் சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். தேவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் வலியுள்ள தேவனாய் இருக்கிறார். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழியிலே அவர் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். தேவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளையும் மாற்ற உம்மால் மாத்திரம்தான் கூடும். எனக்கு வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீங்கள். எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் என்று சொல்லி நாங்கள் பாடுவோமா? உம்மாலாத காரியம் ஒன்றுமில்லை.
போயிருக்கிறதோ இந்த மத்தியான வேளையிலும் தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் கூடுமானவராக இருக்கிறார். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் செய்து முடிப்பார். யோபு அதுதான் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்றுவீர். செத்து போன கற்பத்திலே அவரால் பிள்ளையை கொடுக்க முடியும். செத்து போன சரீரத்திலே அவருக்கு குழந்தையை கொடுக்க முடியும். நம்முடைய நம்பிக்கைகள் என்ன காரியங்கள் செத்து போயிருந்தாலும் தேவனால் கூடாது காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாங்கள் மீண்டுமா இந்த பாடல் வரியை மாத்திரம் பாடி விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்ன காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் வெளியிறக்கமாயிருக்கு, எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை அவர் பார்க்கிற தேவன். அவர் அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், தாவீதின் கண்ணீரை கண்ட தேவன். நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லாஹ்வே உம்மலாகும், அல்லாஹ்வே உம்மலாகும். எல்லா நிறுத்தங்களையும்
நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை கர்த்தரை அழுத நேரம் எல்லாம் அவர் என்ன செய்யறார்? நம்மை தூக்கி எடுத்து நம்மை கருவியாக பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகளே, நம்மை அவர் தாழ்வில் இருந்து தூக்கி எடுத்தார். சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடு அவர் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை மீட்டிருக்கிறார். நம்மை மரணத்தில் இருந்து நம்மை உயிர்ப்பித்து அவர் தம்மோடு கூட உட்கார பண்ணின தேவன். அவர் அன்று தம்முடைய சரீரத்தை அவர் பிற்க கொடுத்தபடியினாலே, கிழிக்க கொடுத்தபடியினாலே நாங்கள் தைரியமாய் கிருபாசன் தண்டையிலே போகிற சாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே, குற்றமில்லாத பரிசுத்த அவருடைய ரத்தத்தினாலே தேவ பிள்ளைகளே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். அவர் தம்மை அவர் பலியாய் நமக்காய் அவர் கொடுத்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காயும் உங்களுக்காகவும் அவர் கல்வாரியிலே கொடுத்தார், சிலுவையிலே கொடுத்தார். அன்றும் அவர் சிலுவையிலே அவர் கடைசி நேரத்திலும் அவர் தாகம் தாகம் என்று கதறினார். அவர் தம்முடைய தாகத்துக்கு ஆத்தும தாகம், நானும் நீங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று கதறினார். அன்று அவர் விலையாய் கொடுத்த அந்த ரத்தத்தினாலே இந்த நாளில நாங்கள் மீட்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆமே. எத்தனை பேர் நாங்க நன்றி செலுத்த போகிறோம்? எத்தனை பேர் நாங்க நன்றி செலுத்த போறோம்? ஒரே ஒரு பல்லவியை மாத்திரம் பாடி நாங்கள் அப்படியே நாங்க நன்றி செலுத்த போகிறோம். விலையேற பேச்ச தீவிரத்தை
பரிசுத்த ரத்தத்தால் அவருடைய சமூகத்தை வெளியில கொடுத்தபடினால தேவர்களே, அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வரத்தக்க சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஜன்மிய சாலங்களை ஆண்டவரே அக்கிரமங்களை கர்த்தர் நமக்கு பாராட்டி கிருபைக்காய் நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் தேவ பிள்ளைகளே? நாங்கள் என்ன செய்வோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்வோம். நம்முடைய ஜீவன் உள்ள நாள் பெறையிலும் நாங்கள் அவருக்கு உண்மையாய் வாழ்வோம். அவருடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அவருக்கு பின்னாய் நாங்கள் போக துணிந்த நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் இந்த உலகத்தை திரும்பி பார்க்காத படிக்கப்பா, ஆண்டவரே உமக்கு பின்னாய் நான் ஆண்டவரே ஜீவனுள்ள நாள் வரையிலும் நான் உத்தம இருதயத்தோடு உண்மை நான் பின் செல்ல எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் இந்த பாடலை பாட போகிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்த அந்த பிதாவாகிய தேவன் அவர் சிந்தின ரத்தத்தினாலே தம்மை தாமே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்ததினாலே இந்த நாளில நாங்கள் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஜீவனோடு கூட நாங்கள் இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா மரித்து போயிருந்த ஆத்மாவை அவர் உயிர்ப்பித்து தம்மோடு கூட அவர் உட்கார பண்ணி இருக்கிறார். அந்த தேவனுக்கு பின்னாய் நாங்கள் போக துணிந்திருக்கிறோம். நாங்கள் உலகத்தை பார்க்காத படிக்கு தேவன் வசனம் சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமாக
உண்மையான பகை என்று அறியீர்களா? நமக்கு உலகத்தை நாங்கள் பார்க்காதபடிக்கு நமக்காய் ஜீவனை கொடுத்த, நமக்காய் தம்மை தாமே வெளியாய் கொடுத்த அவரை மாத்திர நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்களை அவர் திறந்தபடியினால் அந்த தேவனை நாங்கள் காணத்தக்க ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவரை அறியத்தக்க ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவரை அறிகிற நாங்கள் அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர்ந்து நாங்கள் ஒன்றை மாத்திரம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளிலும் நான் உங்களுடைய சித்தம் மாத்திரம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தை விட்டு நான் என்னுடைய சுய சித்தமோ மனுஷ சித்தமோ எனக்கு மேன்மையா இருக்கிற என்ன காரியத்தையும் நான் தேடாதபடி ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் உள்ள நாள் வரையிலும் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க என்று கேட்கும் பொழுது அவரை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கூட நாங்கள் அவரை ஆராதித்திருக்கிறோம். நாங்கள் விண்ணப்பம் செய்வோம். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவனுடைய கண்கள் காண்கிறவைகளாயும் அவர்கள் கேட்கிறவர்களாயும் இருக்கிறது. இதனால நாங்கள் ஜெபிக்க போறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அவர் தம்மை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். சில பேருடைய குடும்பத்திலே நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவ பிள்ளைகளை நாங்கள் அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது நாங்கள் உத்தரவாதம், அது நம்மிடம் தான் ஆண்டவர் கேட்பார். அந்த உத்தரவாதத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நானும் என் வீட்டாரும் ஒவ்வொன்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எல்லாரும் தேவனை சேவிக்கத்தக்கதாய் நம்முடைய குடும்பத்தினர் தேவனை அறிய வேண்டும். அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் விழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபையாய் அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவருடைய ரட்சிப்பின் கிரியை அவர்களுக்குள்ளாய் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அந்த பெரிய உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய சபையில் இருக்க நம்முடைய தலைமை போதகர் அவருடைய பலவீனங்களில் தேவனுடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும்படியாய் தேவன் பலப்படுத்தும்படியாய் இன்னுமாய் தேவன் அவரை நடத்தும்படியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிலை நிறுத்தும்படியாய் நம்முடைய சபையில் இருக்கிற ஊழியர்கள் குணா பிரதர், ரஞ்சித் பிரதர் பிடிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சபையின் விசுவாச பிள்ளைகள் அநேக வியாதிகளோடு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பொதுவாய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்ற வசனத்தின்படி அவர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அவர்களை சுகப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் அவர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான தகப்பனேப்பா, இந்த வேலைக்கு ஆண்டவரே எங்களுடைய தலைமை போதவருக்காய் ஆண்டவரேப்பா சுவீனத்தோடு இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக உங்களுடைய சமூக தந்தையில நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளினால் சுகமாயிருக்கிறோம் என்று எழுதி இருக்கிறபடி ராஜா ஆண்டவரேப்பா அந்த சுகம் அளிக்கிற வல்லமை ஆண்டவரேப்பா உங்களுடைய தலைமை போதகர் மேலே ஆண்டவரை கிரியை செய்வதாக நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே மறுபடியும் ஒரு ஊழியத்திலே ஆண்டவரே ஒரு புது முயற்சியோடு ஓட ஆண்டவரே நல்ல பலத்தை கொடும். ஆண்டவரே குணாபிரதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அந்த கிட்னி வியாதியிலும் கர்த்தர் ஒரு மர்மலட்சியை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ ராஜா? இழந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு மர்மலட்சியை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதருடைய ஆண்டவரே சரீர பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீரே ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ளவராய் ஆண்டவரை கைப்பட்டு
நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. என்னமெல்லாம் ஆண்டவரை சிவோடு திருச்சபையில வியாதிகள் பலவீனங்கள் நோவுகளோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் உடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நல்ல சுகம் பலம் ஆரோக்கியம் உண்டாக விடுதலை உண்டாக கர்த்தாவே உடைய சுகம் அளிக்கிற வல்லமை அவர்களோடு இடைப்படுவதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவன். ஆமென். இந்த நாளிலும் வார்த்தைக்காய் தனிச்சு ஜெபிக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமாய் ஒருமனப்படுவோம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாள் நீர் கொண்டு வந்திருக்க மன்னாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இதோ கொண்டு வந்திருக்க சோதனை ஒப்புக் கொடுப்பேன் ஆண்டவரே. இதோ கொடுக்கிற வார்த்தைகள்